நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப நான் பேரை சொல்றேன். 2 பேருக்கும் பிடிக்கணும்ல? உனக்கும் பிடிக்கணும். உனக்கு என்னென்ன பேர் பிடிக்குதோ அதுக்கெல்லாம் சரி. இல்லனா கையாட்றியா? இல்ல சத்தமா கத்து. உனக்கு என்ன பேர் வேணுமோ அதுக்கு மட்டும். சிம்ரன். பிடிக்கலையா? அமலா? இல்லையா? சமந்தா? இல்ல. ரன்வீர்? எனக்கும் எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. எதுவுமே நல்லா இல்ல. ஏதாவது பேர் கேட்டதும் உன்னை நான் கூப்பிடுற அளவுக்கு. உனக்கு நான் பேரை எங்கன்னு தேடுறது? ரன்வீர் வா, உள்ள வந்து சாப்பாடு சாப்பிடு. அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வரேன். இவளுக்கு நான் என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. அப்பா இருந்தா உடனே வச்சிருப்பாருமா. நீங்களே சொல்லுங்கம்மா, என்ன பேர் வைக்கலாம்? ரன்வீர் வா, உள்ள போய் முதல்ல சாப்பாடு சாப்பிடு வா. சரிம்மா, ஒரு 10 பேரை படிச்சுட்டு வந்துடுறேன். ரன்வீர் ஒரு 5 பேரு. ரன்வீர் சரி, 3 பேர். ரன்வீர் சொல்றது கேளு, முதல்ல வந்து சாப்பாடு சாப்பிடு வா. அண்ணா, அம்மா, அம்மா. ஐயோ கடவுளே, உனக்கு வேற வேலையே இல்லையா? புதுசா ஏதாவது ஆரம்பிச்சு வச்சிரு. இப்ப இவன் மனசுல இந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணும்ன்ற எண்ணத்தையே உருவாக்குன. அவன் மனசுக்குள்ள வர வச்சுட்டல, அதுக்கான வழியையும் நீயே காட்டு. இந்த குழந்தைய அனுப்பி வச்சல, அப்ப இவளுக்கு பேரையும் நீயே அனுப்பி வச்சிரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல, என் பேரும் இப்படிதான் வச்சாங்க. மோள அடிச்சு நல்லா அழகா டான்ஸ் எல்லாம் ஆடினாங்களாம். என் தங்கச்சிக்கு இதோட நல்லா பண்ணுங்க. வணக்கம் பாபா. வணக்கம். நாளைக்கு பூஜைக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன். அப்புறம் ஊர்ல எல்லார்கிட்டையும் நாளைக்கு பூஜைக்கு வர சொல்லிட்டேன். நாளைக்கு குருநானக் சாமியோட பிறந்த நாள். ரொம்ப வித்தியாசமா இருக்க போகுது நம்ம ஊர்ல. ஆமா கண்ணா, அந்த கடவுள் புண்ணியத்துல நாளைக்கு நடக்க போற இந்த உற்சவம் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. அப்ப நான் கிளம்புறேன் பாபா. நல்லது, கிளம்பு. ஹர்னி, சுப்ரியா, ஹாய் ரன்வீர் கண்ணா, ஏமாத்திரியா? குண்டு பாட்டி, ஒருவேளை அம்மாக்கு கேட்டுச்சுன்னா அவங்க மறுபடியும் புக்க தூக்கி போட்டுருவாங்க. இது கிழிஞ்சிருச்சுன்னா தன்வீருக்கு நான் என்னன்னு சொல்லுவேன்? குண்டு பாட்டி, நான் ஒன்னு யோசிச்சு வச்சிருக்கேன். அட பரவாயில்லையே, உனக்கு யோசிக்க கூட தெரியுமா? சரி சரி சொல்லு பாக்கலாம், என்ன யோசிச்சு வச்சிருக்க? குண்டு பாட்டி, அம்மா என்ன இவளுக்கு பேர் வைக்க விட மாட்டேங்கிறாங்க. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, இவளுக்கு பேர் வைக்கிற ஏற்பாடுலாம் நானே பண்ணிடலான்னு. ஏற்கனவே கடவுளுக்கு லெட்டர் அனுப்பிட்டேன். ஒரு சில பொறுப்பை அவர் நிறைவேற்றி வைப்பார்ல. கொஞ்சம் கொஞ்சம் அந்த கடவுளும் பண்ண வேண்டி இருக்கும். குண்டு பாட்டி, மூலத்தெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். பாட்டு டான்ஸ்லாம் கடவுள் தான் பாத்துக்கணும். சரிப்பா, அப்ப அந்த மோளத்துக்கெல்லாம் ஏகப்பட்ட செலவாகுமே, அதை நீ எப்படி பண்ணுவ? செலவுனா என்ன? அப்படி போடு. செலவுனா இங்க பாரு கண்ணா, நாம நம்மளுக்காக ஒருத்தங்களை வேலை வாங்கணும்னா அப்ப அவங்களுக்கு நாம காசு கொடுக்கணும். அதத்தான் செலவுன்னு சொல்லுவாங்க. ஓ, நான் கடவுள்கிட்ட கூட வேலை வாங்குறேனே, அவருக்கும் செலவு பண்ணி ஆகணுமா? அட இல்ல கண்ணா, அவருக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, அவரு நம்ம ஆளுதானே. ஆனா மத்தவங்க கிட்ட இருந்து வேலை வாங்கினா நம்ம காசு கொடுத்துதானே ஆகணும்.
அதுக்காக தான் சொல்றேன். நீ இதுலலாம் உன்னோட கவனத்தை செலுத்தாத. எங்க பாரு, நீ கடவுள்கிட்ட சொல்லிட்டல, அவர் நிச்சயமா உன் வேண்டுதல நிறைவேத்தி வைப்பாரு. கடவுள் சத்தமே இல்லாம அப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. ஏதாவது ஒரு அதிசயத்தை கண்டிப்பா பண்ணுவாரு. அது உனக்கு தெரிய கூட போறதில்ல. எனக்கு தெரியாமலே வா. ஆமா, கேட்டியா? கடவுள் நம்மளுக்கு தெரியாமலே ஏதாவது ஒரு அதிசயம் பண்ணுவாரா? அப்புறம் அது நம்மளுக்கு தெரிய போறதும் இல்லையா? வா உள்ள வந்து சாப்பாடு சாப்பிடு. அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வரேன். இவளுக்கு என்ன பேர் வைக்கிறதுனே தெரியல. அப்பா இருந்தா உடனே பேர் வச்சிருவாருமா. நீங்களாவது சொல்லுங்க, இவளுக்கு என்ன பேர் வைப்போம்? ரன்வீர் சொல்லிட்டு இருக்கல, முதல்ல வந்து சாப்பாடு சாப்பிடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரன்வீர் எழுந்துரு, எழுந்துருப்பா. அம்மா தூங்க விடுங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரம். இல்ல கண்ணா, எழுந்துரு, கோவிலுக்கு போகணும். சீக்கிரமா போய் ரெடியாக போ. கோயிலுக்கா? இவ்ளோ காலங்காத்தாலே வா? எதுக்கு? கடவுள் கூப்பிட்டாருன்னு நினைச்சுக்கோ. எழுந்துரு, சீக்கிரம் எந்திரிச்சு ரெடியாக. எழுந்துரு, சீக்கிரமா ரெடியாக ரன்வீர். கேளு, கடவுள் கூப்பிட்டுருக்காரா? ஒருவேளை நம்மளுக்கு தெரியாம பேர் வைக்க கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். அவர் எல்லா ஏற்பாடையும் பண்ணிப்பாரு. அப்புறம் கேளு, நாம ஒரு வேலை பண்ணலாம். நம்மளுக்கும் எல்லாம் தெரியும்னு அந்த கடவுள்கிட்ட காட்டிக்க வேணாம். வா, நம்ம 2 பேரும் பேர் ரெடி ஆகலாம்.
அடேங்கப்பா, நீ பார்த்தல, கடவுள் நான் சொல்றதெல்லாம் கேக்குறாரு. அங்க பாரு, அவர் எவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாடு பண்ணிருக்காரு பாரு. அப்புறம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு? உனக்கு எதுவும் தெரியல, ஆனா நம்ம கோயிலுக்கு எதுக்கு போறோம்னு எனக்கு தெரியும். கடவுள் இவ்வளவு நல்லா செலவு பண்ணிருக்காரு. கண்ணா, நீ இங்க வந்து உட்காரு கண்ணா. உட்காரு கண்ணா. சபாஷ். குருவை வணங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே குருவோட ஆசீர்வாதம் என்னைக்குமே உண்டு. வாகை குருவிற்கு வணக்கம். வாகை குருக்கு வணக்கம். அப்புறம் இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இன்னைக்கு எந்த சந்தோஷத்தை நாம எல்லாருமே பகிர்ந்துக்க வந்திருக்கிறோமோ அதை சாஹிப் ஸ்ரீ குருநானக்கோட பிரகாசமான பண்டிகைன்னு கூட சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப கோலாகலமா எல்லாருமே கொண்டாடுவாங்க. கிமு 14ஆம் நூற்றாண்டில் சாஹிப் ஸ்ரீ குருநானக் தேவோட பிறப்பு ஒரு கிராமம், அது பேரு ராய்கோய் தல்வண்டி. ஆனா இப்போ அது பல்கே தல்கானா ஷாஹிப், அது இப்போ பாகிஸ்தான்ல இருக்கு. அங்கதான் பிறந்தாரு. அவர் பிறந்தப்போ அவரோட அக்கா நான்கி அம்மா, அவங்களுக்கு 5 வயசு. அவங்க அக்காவும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கணும்னு. அவங்க அவனோட சிரிச்சு விளையாடணும், அன்பு காட்டணும்னு. அப்புறம் அந்த அக்காவுக்கு இதே நாளன்னைக்கு ஒரு தம்பி கிடைச்சான். முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நான்கி அம்மாவை ஏன் நான்கின்னு கூப்பிடுறாங்க.
ஏன்னா அந்த பெண் பிறந்தது நான்காங்கிற இடத்துல. அந்த நான்காவுல பிறந்ததுனால தான் அவங்க பேரை நான்கின்னு கூப்பிட்டு அவங்க பேரை நான்கின்னு ஆயிடுச்சு. அப்புறம் தம்பிக்கு அவனுக்கு பேர் வைக்கிற நேரம் வரும்போது நான்கியோட தம்பி பேரு நானாக்கு. இப்ப நானக்கும் நான்கியும் இந்த பேரு ரொம்ப பிரபலியமான பேராயிடுச்சு. அந்த மாதிரி அவங்க தம்பி அவங்க அம்மா அப்பாவை காட்டிலும் ரொம்ப பிரபலமா ஆயிட்டாரு. அந்த குழந்தை ஒரு சாதாரணமான பிறப்போ இல்ல சாதாரணமான குழந்தையோ கிடையாது. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கா தான் தம்பி நானக்கு மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாங்களாம். அப்படிப்பட்ட அன்பு நான்கி கிட்ட இருந்து நானக்கு கிடைச்சதும் அந்த அன்பை எத்தனையோ விதமான நிறங்கள் கொடுத்து நாலா திசைகளையும் ஒரே அன்பா பகிர்ந்து கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த அன்பு உண்மையான அன்பு. அப்புறம் எப்பவும் அன்பு செலுத்துற அந்த ஒருவர் சாஹிப் ஸ்ரீ குருநானக் தேவ் பிறந்த இந்த நாள். அப்புறம் குரு பக்தர்களே, இப்ப நான் இந்த குழந்தை ரன்வீரை பத்தி பேச விரும்புறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குரு பக்தர்களே, இப்ப நான் இந்த குழந்தை ரன்வீரை பத்தி பேச விரும்புறேன். பாரு, அங்க பாரு, நம்மள பத்தி தான் பேசுறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த இந்த பையன் அங்கே உட்கார போனான். ஆனா நான் தான் இவனை இங்க உட்கார சொன்னேன். இது கலப்படம் இல்லாத மனசு. நான் நேற்றைய தினம் ஒரு சுத்தமான இதயத்துக்கும் கடவுளுக்கும் இடைப்பட்ட அப்படி ஒரு உறவை பார்த்தேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இந்த பையன் இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற பொறுப்பை கூட அந்த கடவுள்கிட்டே ஒப்படைச்சிட்டான். ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, ஏன் இந்த நாள்ல இவன் தான் தங்கச்சிக்கு பேர் வைக்கிற வாய்ப்பை இவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு. அதனால தான் இவனை நான் கூப்பிட்டேன். உங்க எல்லாருடைய அனுமதியோடையும் தம்பி மகேந்திர சிங்கையும் வேண்டி கேட்டுக்கிறேன். அவரை இந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுக்கு சாஹிப் ஸ்ரீ குருநானக்கோட அனுமதி கிடைக்கிறதுக்கும், அப்புறம் இந்த குழந்தைக்கு பெயர் வைக்க முதல் எழுத்தை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லுங்க. ரன்வீர் கண்ணா, சாஹிப் ஸ்ரீ குரு கிரகன் சாபோட கட்டளைப்படி நீ உன் தங்கச்சியோட பெயரை மா, அதாவது தமிழ்ல மாங்கிற பேர்ல எந்த பெயர் ஆரம்பிக்குதோ அதை வைக்கலாம். சரி கண்ணா, இப்போ நீ உன் தங்கச்சிக்கு ஒரு பேரை வச்சுக்கோ. நானா? எனக்கு எந்த பேரும் தெரியாது. நேத்து நான் தேடி பார்த்தேன், ஒரு நல்ல பேர் கூட கிடைக்கல. இப்ப நான் என்ன பேர் வைக்கிறது? என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க. மீனாட்சி தான் ஞாபகம் வருது. நல்ல பேரு. ஆனா நம்ம ஊர்ல 2 குழந்தைங்க பேரு மீனாட்சி. இது வேணா, நீங்க சொல்லுங்க. நீ இவளோட அண்ணன், அப்புறம் இவ உன் தங்கச்சி. அதனால ஒரு அண்ணன் தான் தங்கச்சிக்கு பேர் வைக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கும். எனக்கு பேர் கிடைச்சிருச்சு.
தங்கச்சி, நான் இவளோட அண்ணன். ரன்வீரோட தங்கச்சி மீரா. மீரா